ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் பஞ்சு பஞ்சுன்னு ரொம்பவே டேஸ்டான இனிப்பான ரசகுல்லா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ குண்டு குண்டுன்னு சூப்பராக இருக்குதுன்னு. ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பஞ்சு பஞ்சுன்னு இருக்கிற இந்த சாஃப்டான ரசகுல்லாவை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ரசகுல்லா செய்கிறதுக்காக 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். நான் கடைகளில் கிடைக்கிற பாக்கெட் பால் தான் இந்த ரசகுல்லா செய்கிறதுக்காக எடுத்திருக்கேன். பாலில் தண்ணி எது கலக்காமல் அப்படியே அடுப்பில் வச்சிடலாம். பால் அடுப்பில் வச்ச உடனே லைட்டாக பொங்கி வந்தால் போதும், ரொம்ப கொதிய விட வேணாம். பால் பொங்கி வந்துருச்சு. இதில் 1/2 லெமனை நான் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 1/4 டம்ளர் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக பாலில் சேர்த்துடலாம். லைட்டாக அந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக கரண்டியை வச்சு கலந்து விடலாம். பால்லாம் நல்லா திரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ லைட்டாக திரிஞ்சிருக்கு. இன்னும் மீதம் எடுத்து வச்சுருக்க நம்ம லெமன் ஜூஸையும் பாலில் சேர்த்துடலாம். 3/4 வாசி பால் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இன்னுமே நல்லா நமக்கு திரிஞ்சு வரணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. பாலும் நல்லா திரண்டு வந்துருச்சு பாருங்கள். இதைத்தான் பன்னீர்னு சொல்லுவாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பன்னீரை வடிகட்டி எடுத்துக்கலாம். குழியான பாத்திரமாக ஒன்று எடுத்துக்கலாம். அதில் இந்த மாதிரி காட்டன் கிளாத்தை விரித்து விட்டுக்கலாம். காட்டன் கிளாத்தாக இருந்தால் வடிகட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை எடுத்து இதில் ஊற்றிடலாம். இதுக்கு பதிலாக வடிகட்டியில் நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா கிளாத்தில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே இப்போ ஊற்றிடலாம். கிளாத்தை கையில் அப்படியே பன்னீரோடையே எடுத்துடலாம். தண்ணியெல்லாம் வடிஞ்சு இப்போ பன்னீர் மட்டும் நமக்கு கிடச்சிருச்சு. எடுத்து வச்சுருக்க பன்னீரில் லெமன் ஜூஸோட வாசனை இருக்கும். அதை எடுக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி 2 தடவை நல்லா அலசிட்டோம்னா ரசகுல்லா சேர்ந்து சாப்பிடும்போது லெமன் ஜூஸோட வாசனை எதுவுமே இருக்காது. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். லெமன் ஜூஸ்க்கு பதிலாக வினிகர் ஊற்றி கூட நம்ம பன்னீர் ரெடி பண்ணலாம். நல்லா அலசினதுக்கு அப்புறமா பன்னீரை கிளாத்தோடு அப்படியே எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டுடலாம். முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை நல்லா சுத்தமாக பிழிஞ்சு எடுத்துடலாம். தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் ரசகுல்லா செய்யும்போது உடையாமல் நமக்கு கிடைக்கும். துணியை இந்த மாதிரி நல்லா சுற்றி முறுக்கி பிழிஞ்சோம்னா எல்லா தண்ணியுமே சுத்தமாக நமக்கு வெளியில் வந்துடும். எவ்வளோ தண்ணி வருதுன்னு பாருங்கள். இது மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பிழிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பன்னீரை துணியோடைய அப்படியே வச்சிடலாம். 1 மணி நேரத்துக்கு இந்த மாதிரி வச்சுட்டோம்னா மீதி இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சு வந்துடும். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா திருப்பி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை நல்லா பிழிஞ்சு விட்டுடலாம். இந்த மாதிரி பிழிஞ்சோம்னா மீதி இருக்க தண்ணி எல்லாமே சுத்தமாக நமக்கு வந்துடும் வெளியில். ரசகுல்லா செய்கிறதுக்காக பன்னீர் இப்போ நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அகலமான ஒரு தட்டை எடுத்துக்கலாம். அதில் இந்த பன்னீரை வச்சு நல்லா எல்லாத்தையும் பிசைஞ்சு விட்டுடலாம். கையில் தொடும்போதே திரி திரியாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் நமக்கு பன்னீர் கிடைக்கும். தண்ணியை நல்லா சுத்தமாக பிழிஞ்சோம்னா தான் இந்த மாதிரி திரி திரியாக பன்னீர் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு கொல கொலன்னு இருக்க மாதிரி இருக்கும். உள்ளங்கையை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். 10-15 நிமிஷத்துக்கு இதே மாதிரி நல்ல ஒரு சாஃப்டான சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ரசகுல்லா சாஃப்டாகவும் உடையாமல் விரிசல் இல்லாமல் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரசகுல்லா ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் கடையிலே வாங்க மாட்டீங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கு அப்புறமா சாஃப்டான மாவு மாதிரி நமக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம ரசகுல்லா ரெடி பண்ணிடலாம்.
இதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். ரசகுல்லா பெருசாவோ சின்னதாவோ நமக்கு எந்த அளவு தேவையோ அதுக்கு தகுந்த உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். நான் சின்ன நெல்லிக்காய் அளவு சைஸில் உருட்டி எடுத்திருக்கேன். வெந்ததுக்கப்புறமா இது நமக்கு டபுள் மடங்காக பெருசாக கிடைக்கும். இதே போல் மீத இருக்க எல்லா மாவையும் விரிசல் இல்லாமல் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். சர்க்கரை தண்ணி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் 1 லிட்டர் அளவு தண்ணி எடுத்துக்கலாம். 200 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதி வரணும், அந்த அளவுக்கு நல்லா காய்ச்சிக்கலாம். நல்லா சர்க்கரை தண்ணி கொதி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டைகள் எல்லாத்தையுமே சர்க்கரை தண்ணியில் சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம உருண்டைகளை தண்ணியில் போடணும். அப்போ தான் நமக்கு ரசகுல்லா நல்லா உடையாமல் வெந்து வரும். அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிய வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். ரசகுல்லா எல்லாம் பெரிய உருண்டைகளாக நல்லா உப்பி வந்துருச்சு பாருங்கள். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரசகுல்லா எல்லாமே உடையாமல் நல்லா வெந்து வந்துருச்சு. எவ்வளோ சூப்பராக குண்டு குண்டுன்னு பஞ்சு போல் ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி தீபாவளி ஸ்வீட் ரெசிபி கூட இந்த ரசகுல்லா ஸ்வீட் ரெசிபியையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.